கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் பலி அருளின் பலி நாடும் நடந்திட, உண்மை பலி தியாகப் பலி உறவினிலேவோம். அன்பின் பலி அருளின் பலி நாடும் நடந்திட, உண்மை பலி தியாகப் பலி உறவினிலேவோம். சும்மை நீங்கு இங்கு சுகம் காண கூடுவோம், பொருள் வாழ்வை நீக்கிய அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ள கருத்துக்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intents yesterday, and all the devotees of Lady of Health, Vallankani, who are watching the same. கலிலேயாவிலிருந்த மெஸ்ஸியா இயேசுவினுடைய பின்புலத்தை குறித்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை கண்ட சாதாரண மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். பரிசேயரான நிக்கோதேமுவும் உண்மைக்கு சாட்சி பகர்வதற்காக முன் வருகிறார். சட்டத்தை வைத்து நாம் ஒருவரை தீர்ப்பிட வேண்டும் என்ற ஒரு மேற்கோளை காட்டுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மைக்கு பெயர் போனவர்களாக இருக்கின்றோமா, அல்லது இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து பொய்மைக்கு சாட்சி பண்ணி பார்த்து மெஸ்ஸியாவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வரம் கேட்டு பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மாதன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பலத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவர்களை அகற்றிடுவோம், அவன் பெயர் மறைக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீ நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 7. பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். 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 என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்து என்னை காப்பாற்றி தப்பிவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரா. ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீப்பழியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும் நீ எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிவி. நீதி அருளும் கடவுள். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அடைக்கலம் புகுந்துள்ளேன். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயுத நன்மை
தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினை உண்மையிலே இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்த மெசியா வருவார், தாவீது மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லெம் ஊரிலிருந்தும் மெசியார் வருவார் என்றளவா மறைநூல் கூறியிருக்கிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனாலும் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவரிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடிக்க கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயரில் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இந்த வார்த்தையானது வெளியிலே பார்ப்பதற்கு ஏதோ சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியுடைய தொடக்கத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேண்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். யூதர்களின் திருவிழாவுக்கு வந்துட்டு குழம்பி போய் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன? யூதர்கள் 3 பெருவிழாவுக்காக அவர்களுடைய நேஷனல் திருத்தலம், த நேஷனல் பசிலிக்கா ஆஃப் த ஜூஸ், எருசலேம் தேவாலயம் அப்போது இருந்தது. அந்த ஒரே ஒரு திருத்தலம் மட்டும்தான் அவர்களுக்காக. எனவே ஆண்டுக்கு 3 முறை அவர்கள் இந்த தேவாலயத்திலே கூடுவார்கள். பாஸ்கா பெருவிழா, பெந்தகோஸ்தே பெருவிழா, கூடார திருவிழா, த ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள். அப்பொழுது யாரும் தங்களுடைய வீடுகளில் இருக்க மாட்டார்கள். வீட்டுக்கு வெளியே வந்து
கூடாரம் அமைத்து அந்த விழாவிலே பங்கெடுத்து ஆசிரியை பெற்று செல்வார். இந்த ஒரு கூட்டத்தில் தான் இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வு நடக்கிறது. ஏன்னா இந்த நிகழ்வு நடந்தது ஏறக்குறைய அக்டோபர் 12 தேதியாக இருக்கும் என்று வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன்னா அறுவடையினுடைய அந்த காலமாக இருக்கின்றது. அதனால் இந்த கூடார திருவிழா வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு குழப்பம், இயேசு உண்மையிலேயே மெஸ்ஸாவா? சாதாரண மக்கள், பரிசேயர்கள், நிக்கோதேமு. ஒரு இளைஞன் ஆலயத்தில் இருந்த ஒரு பெரிய ஹார்மோனியம் அதை வாசித்து கொண்டிருக்கிறான், பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவர்தான் அந்த ஆலயத்தினுடைய பாடகர்களுக்காக வாசிக்கின்றவர். இந்த இளைஞன் வாசித்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு மனிதர் வருகிறார். அதை வாசிப்பதற்காக அவர் கேட்கிறார். ஆனால் அந்த மனிதர் கேட்டவுடன் இவன் முதல்ல சரியாக செவிமடுக்கவில்லை. மீண்டும் அவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவன் இவரை பார்க்கிறான். மேலிருந்து கீழ் வரை அந்த மனிதரை பார்க்கிறான். கந்தலான அல்லது ரொம்ப அழுக்கான நீண்ட ஆடைகள், தலை வாரப்படவில்லை, தலை சீவலை, தாடி மழிக்கப்படவில்லை, நீண்டு வளர்ந்திருக்கிறது. மிகவும் ஒரு அழுக்கான தோற்றத்திலே அந்த மனிதர் இருக்கிறார். எனவே அவரை மேலையும் கீழையும் பார்த்துவிட்டு இந்த இளைஞன் மீண்டும் வாசிக்க தொடங்குகிறான். கடைசியிலே அவர் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்க அவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த இளைஞன் அவரை வாசிக்க அந்த ஹார்மோனியத்தை கொடுக்கிறான், பியானோவை. அந்த அழுக்கான மனிதர் அந்த ஹார்மோனியத்தில் உட்கார்ந்து வாசிக்கிறார். அவருடைய கை நடனம் ஆடுகிறது, நாட்டியம் ஆடுகிறது, நாடகம் போடுது. அது வருகின்ற அந்த இசை அப்படியே மெல்லிசை தவழ்கிறது. இவன் மெய் மறந்து போய் நிற்கிறான். அவர் வாசிக்கின்ற அந்த விதம், அவர் உட்கார்ந்திருந்த அந்த விதம், அவருடைய கைகள் கட்டைகள் மீது ஓடிய அந்த விதத்தை பார்த்து இந்த இளைஞன் மெய் மறந்து போகிறான். வாசித்து முடிச்சுட்டு அவர் எந்திரிக்கிறார். ஐயா, நீங்கள் யார் என்று அவன் கேட்கிறான். அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு திருப்பி அவர் போக பார்க்கிறார். இப்போ மீண்டும் அவன் தயவு செய்து நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நான் தான் ஃபெலிக்ஸ் மெண்டல்சன். போயிட்டார். இவன் யோசிக்கிறான். காரணம், அந்த காலகட்டத்திலே ஜெர்மனுடைய மிகச்சிறந்த இசை கலைஞராக இருந்தவர் ஃபெலிக்ஸ் மெண்டல்சன். அழுக்கான அந்த தோற்றம், நீண்ட தாடி, அழுக்கான உடைகள், வாரப்படாத தலை. அதை பார்த்த உடனே, அந்த வெளி தோற்றத்தை பார்த்தவுடன் இவனுக்கு அவரிடத்தில் அந்த ஹார்மோனியத்தை வாசிக்க கொடுக்க முன் வர முடியவில்லை. ஒருவருடைய பின்புலத்தை பார்த்து அல்லது ஒருவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து நாம் தீர்ப்பிடுவது, அதைத்தான் இன்னைக்கு நற்செய்தியை அவர்கள் செய்கின்றார்கள். அவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாதாரண மக்கள் மெஸ்ஸியா இவரே என்றனர். இப்போ அவங்களுக்குள்ளே இந்த கலிலேயாவில் இருந்தால் மெஸ்ஸியா வருவார், தாவீதினுடைய குலத்திலிருந்து மெஸ்ஸியா வரணும். கலிலேயாவில் இருந்தால், கலிலேயா என்பது ஒரு புறவினத்தார் வாழுகின்ற பகுதி, கலப்பு மக்கள், ஜென்டைல்ஸ். ஆனால் தாவீது, பெத்லகேம், இயேசு தாவீதினுடைய குடும்பத்தை சார்ந்தவர். எனவே தாவீதின் மரபில் இருந்தால் இல்லவே பெத்லகேமிலே மெஸ்ஸியா வருவார் என்று மறைநூல் சொல்லுகிறது என்று மக்களிடையே கருத்து பிளவு ஏற்பட்டது. அவங்கள ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த குழப்பம் வந்தவுடன் சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. முதல் வாசகத்திலும் குழப்பம் வருது. ஆண்டவர் அழைத்து அந்த அழைப்பை ஏற்று வந்த இறைவாக்கினர் எரேமியா அவருடைய செயல்களை பார்த்து அவரை அழிக்க திட்டமிடுகின்றார்கள் அவங்க ஊருக்காரங்கள். அப்போது அந்த வேதனையில் அவர் சொல்கிறார், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வின் நாட்டிலிருந்து என்னை அகற்றி விடுவோம், அவர் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டி நான் அறிந்திருந்தேன். அவங்க எரேமியாவை அழிப்பதற்காக. ஆனால் நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள் உணர்வுகளை அறிபவர், இதய சிந்தனைகளை அறிபவர்.
நீ பழி வாங்கிறத நான் பார்க்கணும், கடவுள்கிட்ட பழி வாங்குற வேலையை விட்டுறணும் அப்படிங்கிறார். அதைத்தான் அற்புதமாக பதிலுரை ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுள்கிட்ட விட்டுருவோம், அவர் தீர்ப்பிடட்டும், அவர்தான் நீதிபதி. எனவே ஆண்டவரின் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும், பொருளாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் அப்படின்னு சொல்றார். தாவீது சொன்னது தனக்கு எதிராக தன்னுடைய மகனை அவரை அழிக்க வந்த பொழுது பாடிய அந்த பாடல். நற்செய்திக்கு வருவோம். ஆக முதல் வாசகத்திலே அவருடைய கூட்டம், அவருடைய அறிமுகமானவர்கள் எரேமியாவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணுறாங்க. நற்செய்தியிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசுவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணுறாங்க. அங்கே அவர் கடவுள்கிட்ட விட்டார். இங்கே இவர்களிடத்தில் என்ன பிரச்சனை என்றால், இவருடைய பேச்சை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு he was the sign of contradictions, எதிர்க்கப்படும் அறிகுறி. and he is the sign of paradox, முரண்பாடு. எனவே இந்த முரண்பாடும் எதிர்க்கப்படும் அறிகுறியும் அவர்களை குழப்புகின்றது. இயேசுவை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. many of them failed to understand him, many of them even badly misunderstood him. பிரதான மெசியாவா? ஏன்னா இயேசுவினுடைய பின்புலம். ஒரு நாசரேத்து தான் வந்திருக்கிறாரு, இவங்க அப்பா ஒரு தச்சன் இல்லையே, இவனுடைய உறவினர்கள்லாம் இருக்கிறாங்களே, இவர் எப்படி மெசியாக வர முடியும்? அவங்களுக்கு தெரியல. கலிலேயாவிலிருந்து தான் இயேசுவினுடைய முன் அடையாளமாக இருந்த யோனா வர்றாரு. மறந்துட்டாங்க, கண்ணை மறைச்சிருச்சு. எனவே கலிலேயாவிலிருந்து மெசியாவா என்ற இயேசுவினுடைய பின்புலம் அவர்களை தடை செய்கிறது. இன்னும் அவங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவங்கன்னா குழம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? தலைமை குருக்கள் காவலர்களை அனுப்புகிறாங்க. அவங்க போனவங்க என்ன பண்ணணும்? இவங்க அனுப்பின ஆள், இவங்களுடைய ஆள் போய் பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த போதனையை கேட்டு திரும்பி வந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஊரே கூடியிருக்கு தேவாலயத்தில், அவ்வளோ பெரிய கூட்டம். ஏன்னா எபிரேயர்களுடைய வழக்கப்படி இந்த 3 திருவிழாவுக்கும் எருசலேமிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் 20 கிலோமீட்டர் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த விழாவுக்கு போவாங்க. அதனால தான் குருத்து ஞாயிறு அன்று ஆண்டவர் இயேசு நான் போனதை எருசலேமை சுற்றி பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஜெருசலம் டெம்பிள், இவ்வளோ பெரிய கூட்டம், இதில் போராட்டம். அப்போது சரி நீங்களாவது போய் அவனை பிடிச்சிட்டு வாங்கயா அப்படின்னு அனுப்புகிறப்போ, அவங்க போய் அவருடைய மறையுரையை கேட்டவுடன் அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை. எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பேச்சை நாங்கள்லாம், இந்த மாதிரி ஒரு மறையுரையை நாங்கள் எங்கேயுமே கேட்டதில்லை. அப்போ தான் அவங்களால தாங்கடா பாவியலா, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ. உடனே அவங்களுக்கு சந்தேகம், அப்பா இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கூட இருக்கிற அந்த கூட்டம் பரிசேய கூட்டம், சதுசேய கூட்டம். அப்போ நம்மால் வர்றாரு என்று கேட்கின்றார்கள். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சட்டம் தெரியாத சபிக்கப்பட்டவன். அப்போ இவர்களுக்கு என்ன ஆதாரமாக இருக்கிறது? எதை வைத்து தீர்ப்பளிப்பதற்காக ஒரு நொண்டிச்சாக்கு கொண்டுட்டு வர்றாரு. சட்டம் சபிக்கப்பட்டவர்கள். அங்கே பரிசேயர், இவர் தான் ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை நைட்டில் போய் பார்த்தவர். அப்போவே இவர் என்ன போயிட்டார்? இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டார். இயேசுவை அவர் நம்ப ஆரம்பித்து விட்டார். எனவே அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? சட்டத்தை வச்சு இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை, டு டிஃபெண்ட் ஜீசஸ். அதே சமயத்தில் இயேசுவுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை, ஒரு தவறாமல் அவரை அவங்க தீர்ப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? அதாவது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாத ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது சட்டப்படி முறை. ஏன்னா அவன் சட்டத்தை சொல்கிறான் இல்லையா, உங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியல, சட்டம் தெரியாதவன் சபிக்கட்டும் சொன்னதுனால அறியாது நம்முடைய முறையாகுமா? அடா பாவி, நீனும் கல்லையனா? அப்போ அவங்களுக்கு பிரச்சனையே கல்லையா தான். நீனும் கல்லையரா?
துருவி பாரும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறாரியா, யோனா வந்திருக்கிறாரு கல்லியாவிலிருந்து. கடைசி அவர்கள் ஒவ்வொரு அவர் வீட்டுக்கு சொன்ன குழம்பி போயிட்டாங்க, முடிவுக்கு வர முடியவில்லை. குழப்பத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து அவர்களுடைய வீட்டிற்கு சொல்லுகின்றார்கள். ஆக இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் நாம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவு கடவுள் உலகின்மே அன்பு கூர்ந்தார். இவருக்கு இயேசு சொல்றது, நிக்கதேமுக்கு சொல்ற வார்த்தை உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதற்காக நிலைவாழ்வை நாம் பெற விரும்பினால் கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த செய்தி தான் அவருக்கு சொல்லப்பட்டது. அப்போது நிக்கதேம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் நடக்கிறது. The genuine seeker of truth had a spark in his heart kindled by the Lord of love. அந்த அன்பினுடைய ஆண்டவருடைய அந்த அன்பினுடைய அந்த உச்சம் அப்படியே அவரை பற்றி எரிய விட்டது. The honest searcher of reality had the longing within nourished by the Lord of holiness. புனிதமான தூய்மையின் கடவுள் அவரை அந்த உண்மைக்கு அவரை அழைத்து செல்கிறார். அப்போ நாம் உண்மைக்கு நாம் சான்று பகர்கின்ற போது எப்படி நிக்கோதேமு அந்த ஒரு கேள்வியை காட்டு ஏதாவது இயேசுக்கு நினைக்கிறாரோ அதை போல நாமும், ஏன்னா அவர் இயேசுவோடு he did not say that he agreed with Jesus. இயேசுவோடு கூட பொருள் சொல்லணும், ஏன்னா பயமான அவங்க ஆளுக்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. All that he was to follow the law, to be just and fair. நம்ம திருச்சட்டத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். அதனால் he did not say that he denied Jesus could be a criminal. இயேசு ஒரு குற்றவாளி அப்படின்னு நம்ம ஒரு தீர்ப்புக்கு போகிறதுக்காக இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம். But that statement provoked the anger of the other blinded and the obstinate religious leaders. அதுதான் அவங்களுக்கு பயங்கர, ஏன்னா இவனும் இப்படி சொல்கிறான் என்று அவர்கள் கோபத்தினுடைய உச்சத்திலே அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்கின்றார்கள். அங்கே அவர் குழம்பி போய் என்ன பண்ணுறார், எரேமியா கத்தாத செம்மறி போல, கடவுளே நான் உன்னைகிட்ட கொடுத்துட்டேன், நீ என்னுடைய எதிரிகளை பழி வாங்குவதை நான் பார்க்க வேண்டும். சைன் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ், எதிர்க்கப்படும் அறிகுறி. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக இயேசு உண்மையாக இருக்கிறார். He is the truth. In his presence no lie can stand. இயேசுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது, போய் ஜெயிக்க முடியாது. In his presence no evil can withstand. evil, தீமை, தீய சக்திகள் ஆண்டவரை வெற்றி கொள்ள முடியாது. இந்த ஒரு குழப்பம்தான் எல்லாருக்கும் அங்கே வந்ததுனால அவர்கள் எல்லோரும் அவரவர்கள் வீடுக்கு சென்றனர். அன்னையினுடைய திருத்தலத்தில் நாம் வந்திருக்கிறோம். பல நேரங்களில் நாம் எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்போம். We can be the sign of contradictions and we can be the paradox, the sign of paradox. முரண்பாடுகளாக பலர் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பிரெஞ்சு ஒரு இன்டலெக்சுவல் சொல்கிறார், ஜார்ஜஸ் பட்டர்லியே, a French intellectual and the literary figure writes, I believe that truth has only one face. உண்மைக்கு நான் நம்புகிறேன், உண்மைக்கு ஒரே ஒரு முகம்தான் இருக்கிறது, that of a violent contradiction. violent அதாவது எதிர்க்கப்படும் அறிகுறியிலேயே இன்னும் வயலண்டாக இருக்கிறது. அந்த அளவுக்கு உண்மைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. The truth has only one face. அந்த யாருன்னா அவர்தான் நம்மை தேடி வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிற போது, ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த குழப்பங்கள் தீரும். So let us not be confused by the Lord who was the sign of contradictions. நம்மெல்லாம் குழப்ப வேண்டியதில்லை. இப்போ நம்மெல்லாம் மண்ணெடு திருத்தத்துக்கு வந்திருக்கிறோம், அவர் அவங்கவுங்க வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். அப்போது நாம் தெளிவாக இருக்க வேண்டும். puzzled by the Lord who was a sign of paradoxes. முரண்பாடுகளின் அடையாளமாக இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் இருக்கின்றதுனால, so let us try to be convinced in the truth, in the Lord of truth. உண்மையின் ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்வோம். passionate for the Lord of truth. ஏன்னா அந்த உண்மையான நம்பிக்கை அல்லது அந்த உண்மையான தேடல் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே நம்மை அழைத்து சொல்லும். அப்போது கலிலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா, நாசத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்ற அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். எனவே உண்மையை நோக்கி நாம் நடந்து
நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தவக்கால பக்தி முயற்சிகள் உண்மையின் மாட்சியை, உயிர்ப்பை கொண்டாட நமக்கு அருள் புரியட்டும். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் கிடைத்ததாகும்படி மன்றாடுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் துய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினம் ஏற்ப நினைவு கூர்ந்து வாழ்வுமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் மூக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையினை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அள்ள அள்ள குறையாத அன்பின் தாகம் தனியாத, என்றும் என்றும் மறையாத, நம்மை விட்டு விலகாத, அல்ல அல்ல குறையாத அன்பின் தாகம் தனியாத, என்றும் என்றும் மறையாத, நம்மை விட்டு விலகாது. வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். பாப்பா
அறுசுவை உணவினை அடிக்கடி உண்ணும் நீங்கள் இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். மன்னாவை உண்டதால் கானான் தேசம் நுழைந்தனர். மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். தன்னையை கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர் வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். தன்னையை கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர் வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். அன்பு நீதி சமுதாயம் படைத்திடுவோம் நாம். அவர்களினாலும் வாழ்ந்திடுவோம். அன்பு நீதி சமுதாயம் படைத்திடுவோம் நாம். அவர்களினாலும் வாழ்ந்திடுவோம். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள். வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்பவராய் வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு விரைந்து சொல்லும் மக்களை காத்தருளும். அவர்கள் விண்ணக அருளை தாராளமாக பெற்று காணக்கூடிய ஆறுதல்களால் உதவி அடைந்து காண இயலாத நன்மைகளை நோக்கி மிக விரைவாக செல்ல தூண்ட பெறுவார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவேலிடத்தில் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்மோட நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வர வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் புடமென்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசிரியத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலூரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Health, Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உணமான மகனை நடமாட வைத்தார். கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். கலசம் பொங்கிட செய்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும்